Welcome back to English through Tamil. Good day to you all. இன்றைக்கு எங்களோட fluency practiceல let's என்னும் இரண்டையும் என் அன்றாட வாழ்வில் எப்படி சரளமாக சட்டென்று பேசுவதென்று பார்க்கலாம். Let அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுமதி, ஒரு வினைச்சொல், அனுமதித்தல். For all object pronouns we can use this. Object pronouns என்றால் என்ன? செயற்படு பொருளாக பயன்படுத்தக்கூடிய பிறதை பெயர்ச்சொற்கள் என்னென்ன இருக்கின்றன? நீ, என்னை, எனக்கு, அஸ் எங்களை, எங்களுக்கு, யூ உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு, ஹெம் அவனை, அவனுக்கு, ஹர் அவளை, அவளுக்கு, இட் அதனை, அதற்கு, இதனை, இதற்கு, தெம் அவர்களை, அவர்களுக்கு. இப்போ நீங்க பொதுவா எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஐ உருவேற்று வரும் அர்த்தத்தை மாத்திரம். இங்கு நான் இக்கு என்பது சேர்த்தும் சொல்லி இருக்கின்றேன். எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இக்கு என்கின்ற அர்த்தம் வர வேண்டுமானால் என்ன சேர்த்துக் கொள்வோம்? டு என்கின்ற ப்ரிபோசிஷன் இல்லையா? அப்போ எதற்காக இங்கு எனக்கு என்பதற்கும் நீ சொல்லி இருக்கின்றேன் அப்படி யோசிக்கிறீங்களா? விளக்கம் சொல்கின்றேன் பாருங்கள். கால் மீ செயற்படு பொருளை அறிய நாங்கள் என்ன கேள்வி கேட்போம்? எதை, யாரை? எதை கூப்பிடு? ஆன்சர் இல்ல. யாரை கூப்பிடு? மீ. அப்போ கால் மீல மீக்கு என்ன அர்த்தம்? என்னை கூப்பிடு. இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிவ் மீ. எதை? வெளிப்படையா நான் சொல்லல. யாரை? என்னை கொடுக்க சொல்கின்றேனா? இல்லை. அப்போ என்னை என்ற அர்த்தம் இங்கு வராது. எனக்கு, எனக்கு கொடு. அப்போ எனக்கு என்பதற்காக டு சேர்த்திருக்கின்றோமா? சேர்க்க வேண்டுமா? தேவையில்லை, சேர்க்கவும் இல்லை. அப்போ ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று என்னை என்கின்ற அர்த்தம் ஐ உருவேற்ற வடிவம், இன்னொன்று இக்கு என்கின்ற வடிவம். எப்போது என்னை என்ற வடிவத்தில் வரும்? எங்கெல்லாம் வாக்கியங்களில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருகின்றதோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அந்த இடத்தில் எல்லாம் ஐ உருவேற்று வரும். எங்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருகின்றதோ அங்கெல்லாம் இக்கு என்னும் உருவேற்று வரும். இப்போ இந்த இக்கு உருவேற்று வருவதை நான் டு போட்டு எழுத வேண்டும் என்று விரும்பினால் எழுதி கொள்ளலாம். எப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆப்பிள். எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு. இங்கு எனக்கு என்பதற்காக டு பாவிக்காமலே மீ பயன்படுத்தி இருக்கின்றோம். ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆப்பிள். இதை நான் டு போட்டு எழுத வேண்டும் என்று விரும்பினேனா என்ன செய்ய வேண்டும்? இங்குள்ள டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது? ஆப்பிள், அன் ஆப்பிள். அப்போ இந்த அன் ஆப்பிள கொண்டு வினைச்சொல்லின் பக்கத்திலேயே எழுதிவிட்டோம். ஆனால் அங்கு நாங்கள் டு போட்டு கொள்ளலாம். ப்ளீஸ் கிவ் அன் ஆப்பிள் to me. Please give an apple to me. இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். கவலைப்படாதீங்க, பயிற்சியினூடாக விளங்கி கொள்ளலாம். Let's அப்படின்னு சொன்னா let us என்பதனுடைய contracted form, சுருக்க வடிவம். யாரை குறிக்கும் என்று சொன்னால் பேசும் நபர் உட்பட மேலும் ஒருவரையோ ஒன்றுக்கும் மேற்பட்டோரையோ குறிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையிடையே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன், மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ முடிவில் டெஸ்ட் குவிஸும் உண்டு. அதோடு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றிலிருந்து லெட்ஸ் இரண்டையும் தயக்கமின்றி பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை பேசுவது உறுதி. யாராவது ஏதாவது ஒன்று கொண்டு ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க காட்டாம, அதை எங்களை என்னை பார்க்க விடு அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்போம். எப்படி கேட்கலாம்? Let me see. அவனை அங்கே போக விடு. Let him go there. அவளை இங்கே வர விடு. எப்படி சொல்லலாம்? இங்கே, அங்கே there, இங்கே here. Let her come here. அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு. அவர்களை விளையாட விடு. Let them play
என்ன விளையாட விட போகணும்? cricket. Let them play cricket. Let them play cricket. நீங்கள் ஏதாவது எழுதுவோம்னு அவசரமாக எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போ யாராவது வந்து டைவரி செய்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன எழுத விடு. Let me write. Let me write. அம்மா கிச்சனில் நிற்கிறா, நீங்கள் போய் சமைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அப்போ என்ன சொல்லுவா? Let me cook. Let me cook. அவளை மேஜையை ஒழுங்குபடுத்த விடு. ஒழுங்குபடுத்துதல், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? arrange. arrange. இது மாதிரி உங்களுக்கு verbs தெரியலன்னா கவலைப்படாதீங்க. E to Z verb list சீரியஸாக வீடியோவை வெளியிடுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து படியுங்க. Let her arrange the table. Let her arrange the table. நீங்கள் ஏதாவது வேலை செய்துட்டு இருக்கீங்க, யாராவது வந்து குழப்பினா என்ன சொல்லலாம்? என்ன வேலையை செய்ய விடு. Let me do the work. Let me do the work. அவளை புத்தகத்தை வாசிக்க விடு. இது எப்படிங்க சொல்லலாம் ஆங்கிலத்தில்? Very good. Let her read the book. Let her read the book. நீங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி சரியான பசி எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்து கதைச்சோ இல்லை ஏதாவது விதத்தில் உங்களை குழப்பினா என்ன சொல்லுவீங்க? என்ன இதை சாப்பிட விடு சொல்லுவீங்களா இல்லையா? அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Let me eat this. Let me eat this. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு புக், ஸ்டோரி புக் வேண்டி கொடுக்குறீங்க. அவங்க ஓடுற வாசிக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை, பிரட்டி பாக்கெட்டில் தங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் வாசிப்பாங்க. அதை எதை யாராவது இல்லை ஓடுறதான் வாசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன சொல்ல? அவளை எந்த கதையாண்டாலும் வாசிக்க விடு. Let her read any story. Let her read any story. உண்மையை எனக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி சொல்லலாம்? Very good. Let me know the truth. Let me know the truth. இப்போ இது என்னது? ஒரு வகையான பெர்மிஷன், a kind of permission. இதை நாங்கள் பொலைட்டாக அடக்கமாக பணிவாக கேட்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கேட்கின்ற பெர்மிஷனுக்கு முன்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா பொலைட் பெர்மிஷன் ஆகும். ப்ளீஸ் let me see. ப்ளீஸ் let me write. ப்ளீஸ் let me do the work. அப்போது இதே மாதிரி ப்ளீஸ் போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அது பொலைட் பெர்மிஷன் ஆகிடும். இதையே நாங்கள் நெகட்டிவாக சொல்லணும். சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரும். இப்போது அவன் ஒரே விளையாடிட்டு இருக்கிறான், அவனை விளையாட விடாதேன்னு சொல்ல போகிறேன். என்ன செய்ய வேணும்? do not, don't என்பதை கொண்டே முன்னால் போட்டு வச்சுட்டு அப்படியே சொன்னீங்கன்னா சரி. don't let him play. don't let him play. அவளை தனியே போக விடாதே. அவளை போக விடு. let her go. அவளை போக விடாதே. don't let her go. அவளை தனியே போக விடாதே. don't let her go alone. don't let her go alone. அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் let எப்படி நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குது. அப்படி வருகிறது பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கு. லெட் என்றதை சொல்கிறோம். அதுக்கு அடுத்த போல் என்ன சொல்கிறோம்? எனி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம்? verb in base form, that means present form of verb யூஸ் பண்ணுறோம். Very simple. Now it's time for us to look at let's. Let's see how to use let's. நாங்கள் let's எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அப்போது பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்ன பயன்படுத்தினேன்? let's see. அப்போது நாங்கள் போவோம் எப்படி சொல்லலாம்? very good. let's go. let's go. ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஏன்னா தனியாக செய்ய கஷ்டமாக இருக்குது, தனியாக செய்ய விருப்பம் இல்லை, இயலாமல் இருக்குது. அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்வோம் சொல்ல போகிறேன். எப்படி சொல்லலாம்? let's do. let's do. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காய்ச்சிட்டு இருக்கிறீங்க, திடீரென்னு உங்களுக்கு டிவி பார்ப்போம் என்று தோன்றுறது. என்ன சொல்லலாம்?
டிவி பார்ப்போம். Let's watch TV. Let's watch TV. ஒரு திரைப்படம் பார்ப்போம். எப்படி சொல்லலாம்? Let's watch a movie. Let's watch a movie. இப்போ நீங்கள் தனியாக படிக்கிறத விட ஒன்றா படித்தா நல்லா இருக்கும், கூடி படித்தான்னு யோசிப்பீங்க. அப்படின்னு சொல்லலாம். Let's study together. Let's study together. ஆக்சுவலி இங்கே டுகெதர் சொல்லாடலும் லெட்ஸ் ஸ்டடி இருந்தாலே அதோட மீனிங் அதுதான். நாங்கள் டுகெதர் சொல்கிறது இன்னும் அதை வலியுறுத்தி கூறுறதுக்காக மட்டும்தான். சரியா? ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சந்திப்பு, ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்துவோம்னு நினைக்கிறீங்க. அப்போ இதை என்ன சொல்லலாம்? Let's arrange a meeting. Let's arrange a meeting. வழியில் ஒரு ஏழை மனிதனை பார்க்குறீங்க, அவருக்கு உதவி செய்வோம் என்று நினைக்கிறீங்க. அப்போ அவனுக்கு உதவி செய்வோம். இதை எப்படி சொல்லலாம்? Let's help the poor man. Let's help the poor man. பசிக்குது, வீட்டை சமைக்கல, அப்படின்னு சொல்கிறீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லலாம்? Let's go to the restaurant. Let's go to the restaurant. வெளியில் பார்க்குறீங்க, கார்டனில் மரஞ்செடியெல்லாம் வாடி கொண்டு இருக்குது. அப்போ என்ன செய்கிறீங்க? வாங்க தண்ணி ஊற்றுவோம் போய். Let's water the plants. Let's water the plants. இது ஈவினிங் 5 o'clock ஆகிட்டுது. நீங்கள் நடப்பயிற்சிக்கு போகிற நேரம். பின்னே தனியாக போக பிடிக்கல, உங்களோட கூட யாரையோ கூட்டிகிட்டு போக போகிறீங்க. எப்படி சொல்லலாமா உங்கள்கிட்ட? Let's go for a walk. Let's go for a walk. நாங்கள் பீச்சுக்கு போவோம். இது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. வெரி குட். நீங்கள் நினைச்செல்லாம் சரி. Let's go to the beach. Let's go to the beach. Very simple. நாங்கள் நீச்சல் அடிக்க போவோம். எப்படி சொல்லலாம்? Wonderful. Let's go for swimming. Let's go for swimming. அப்போ இந்த லெட்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? லெட்ஸ் என்கின்ற சொல்லோடு, அதாவது லெட் அஸ், அதனோடு verb வருகின்றது. அந்த verb என்ன வடிவத்தில் இருக்கின்றது என்றால் present form அல்லது we can say it as base form. எப்பெல்லாம் இதை நாங்கள் பயன்படுத்துவோம்? when we work together or do something with someone. நீங்கள் தனியாக செய்வதல்ல, சேர்ந்து செய்வது. அதில் நீங்கள் இருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்க, நீங்களும் அதில் ஒருவர். Now this is the time for quiz. நான் தமிழில் 5 வாக்கியங்கள் சொல்ல போன்றேன். சிறிது நேரம் விட்டு ஆன்சரும் சொல்லுவேன். செக் பண்ணி பாருங்க, அதில் உங்களுக்கு எத்தனை சரியாக சொல்ல முடிகிறது. அவனை வீட்டு பாடத்தை செய்ய விடு. Let him do the homework. Let him do the homework. நாங்கள் சூப்பர் மார்க்கெட் செல்வோம். Let's go to the supermarket. Let's go to the supermarket. என்னை உள்ளே வரவிடு. Let me come in. Let me come in. நாம் அறையை சுத்தப்படுத்துவோம். Let's clean the room. Let's clean the room. அவனை எந்த தொழிலிலாவது வேலை செய்ய விடு. Let him work in any profession. Let him work in any profession. நீங்கள் இதில் இந்த ப்ரொஃபஷனுக்கு பதிலாக ஆக்குபேஷன் அல்லது ஜாப் எது நினைச்சிருந்தீங்கன்னாலும் கரெக்ட். Now 5 out of 5. Excellent. 4 out of 5. Good. Less than that. No worries. Watch again. Practice again. Try again. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share
and subscribe.